இப்போ வந்துட்டு ஒரத்தநாடு தென்னம நாடுன்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து வல்லம் வல்லம் வந்து நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கேன். வல்லம் போகிறதுக்கு தஞ்சாவூர் போயிட்டு பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் போயிட்டு வல்லம் போகலாம். இது ஒரு ஷார்ட் ஹைவே, ஸ்டேட் ஹைவே வந்து ஷார்ட்டான ஹைவே. பெரும்பாலும் இந்த திருச்சி ஏர்போர்ட் போகிறவங்கலாம் வந்துட்டு தஞ்சாவூர் போகாமல் இந்த ரூட்ல தான் போவாங்க. இந்த ஹைவேல திருச்சி போறப்ப தஞ்சாவூர் போகாம இந்த ஹைவேல தான் மோஸ்ட்லி போவேன். திருச்சி அந்த லைன் போகணும்னா இந்த ஹைவேல தான் போவேன். மருங்குளம் பகுதியை நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து தஞ்சாவூர் கல்லணையிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆறு, இதுதான் வந்து பட்டுக்கோட்டைக்கும் போகுது. நிறைய பிரான்ச்சஸ் தெற்கு பகுதி தஞ்சாவூர் பகுதி முழுவதுமே போகக்கூடியது. இதுலேருந்து லெஃப்ட் எடுத்தோன்னா வெட்டிக்காடு அதெல்லாம் போட்டிருக்கு. கல்லணை கால்வாய், இந்த கிராண்ட் அணைக்கட்டு, இது தஞ்சாவூர்லேருந்து மூவ் ஆகுது வருது. இதுல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே போகுது, இந்த தெற்கு பகுதியில போகுது. இப்ப தண்ணீர் அதுல அதிகமா இல்லை. பெரும்பாலும் ஜனவரி மாதம் முழுவதுமே அந்த கல்லணை, அந்த காவிரி வாட்டர் வரும். எங்க பகுதிக்கு வந்து ஜனவரி மாதம் முழுவதுமே வரும். சில வருடங்கள்ல பாத்தீங்கன்னா பிப்ரவரி முதல் வாரம் வரைக்குமே வந்து தண்ணீர் வந்துட்டு இருக்கும் விவசாயத்திற்காக. ரைட் சைடுல இருக்கிறது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்க வந்து திருச்சி வந்து 61 கிலோமீட்டர், வல்லம் வந்து 12. இப்போ வல்லம் தான் போகணும். எதுக்கு வரக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு வந்து எதிர் வெயில், காலை வெயில் நினைக்கிறேன், அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் எதிர வரக்கூடிய வாகனங்களுக்கு. மீட்டிங் பாயிண்ட் இந்த இடம் ஒரு ரவுண்டான, இந்த ரவுண்டான வந்து மீட்டிங் பாயிண்ட். இந்த இடத்துக்கு பேர் வந்து மருங்குளம். ஒரு பழமையான சந்திரபாபு நடிச்ச படத்துல வந்து இந்த மருங்குளம் அப்படிங்கிற ஊர் பேர் வரும். பட் அந்த படத்தை நான் முழுமையா பார்க்கல. பட் வந்து சொல்லுவாங்க மருங்குளம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். இந்த ஸ்ட்ரைட்டா போற ரோடு கூட வந்து அந்த பின்புறம், அந்த போர்ட்டோட பின்புறம் போகும். பட் அதுக்கு நான் போகல. லெஃப்ட் எடுத்தா வல்லம் டவுனுக்குள்ள போகக்கூடியது. ரைட் எடுத்தோம்னா அந்த வல்லம் பைபாஸ்ல போய் ஜாயின் பண்ணக்கூடியது. ரெண்டு பக்கமே போயிட்டு ஜாயின் பண்ணலாம் பைபாஸ்ல. இப்போ வந்து லெஃப்ட் எடுக்கணும், வல்லம் டவுனுக்கு போறதா இருந்தா.
இதுலேருந்து ஒரு ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த போர்ட். மேப்ல பார்த்துட்டு வந்திருக்கேன், ஓரளவு மெமரியில இருக்கு. ரைட் சைடு போனோம்னா பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி இருக்கு. இங்கதான் எங்கேயோ ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு லெஃப்ட் சைட்ல, இதான் நினைக்கிறேன். மேப் பார்க்கணுமா? இதான் நினைக்கிறேன் லெஃப்ட் சைடு கூடிய பாதை. ஓகே, போய் தான் பார்ப்போமே. ஓகே, இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஓ, இப்போ வந்து வல்லம் கோட்டையை ரீச் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி முற்பட்ட கோட்டையாக கருதப்படுது. இது வந்து இப்போ சுவாரன் மாரன் போர்ட் கோட்டை என்று அழைக்கப்படுது. இது வந்து முத்தரையர் மன்னரால் கட்டப்பட்டதாக கருதப்படுது. இப்போ இது பார்க்கக்கூடிய பகுதி மட்டும்தான் வந்து மீதம் இருக்குது. பெரிய பெரிய சுவர்கள், கோட்டை சுவர்கள் வந்து இந்த செம்பூரான் கற்கள், பாக்சைட் கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. இதில் வந்து படிகள்லாம் காணப்படுது. இந்த பகுதியில் படிகள்லாம் காணப்படுது. சிறிய குளம் ஒன்று உள்ளே இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இதை சுற்றி ஒரு பல கிலோமீட்டர் அளவில் வந்து கோட்டை சுவர்கள் இருந்திருக்கு. இது ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பொலிவான பகுதியாக இருந்திருக்கலாம். இப்போ அந்த கூகுள் இடத்துல பார்க்கும்போது சுற்றி வர பல கிலோமீட்டர் அளவில் வந்து கோட்டை சுவர்கள் காணப்படுது. கூகுள் இடத்துல பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. இப்போ வந்து இந்த கோட்டையோட சுவர்கள்லாம் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. இந்த இடத்த விட்டு மூவ் ஆகிட்டு இருக்கேன். அடுத்ததாக ஒரு கோயில் வருது இந்த பகுதிக்கு நான் வந்ததில்லை இது வரைக்கும். ஸ்ட்ரைட்டாக கூகுள் வந்து ரூட்டு காமிக்குது. இதுக்கப்புறம் போயிட்டு அங்கே புதுக்கோட்டை ஹைவேல ஜாயின் பண்ணக்கூடிய ரோடு இருக்குன்னு சொல்லி காமிக்குது. மூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரோடு இருக்குது, போய் பார்க்கலாமா? அந்த திடீர்னு இந்த பாதையானது வந்து மேட்லேருந்து பள்ளத்தில் இறங்குது. இது வந்து இந்த கோட்டை சுவர் இருக்கக்கூடிய பகுதியை இப்போ கிராஸ் பண்ணுறேன். கோட்டை சுவர் வந்து இந்த ரைட் சைடில் வந்து தெரியுது, நல்லாவே தெரியுது. அப்படி மூவ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, இப்போ வந்து இதான் இந்த டேர்னிங் தான். இந்த டேர்னிங் வழியாக தான் நான் போனேன். முதல்ல இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். வல்லம் போர்ட் பார்த்துட்டு அந்த கோட்டை பார்த்துட்டு அடுத்ததான் வந்துட்டு கொண்டாண்டார் கோயில் நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கேன். இது வந்துட்டு தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை நேஷனல் ஹைவே. சொல்லப்போனா விக்கிரவாண்டி
மானாமதுரை நேஷனல் ஹைவே இதில் மூவ் ஆகிட்டு இருக்கேன். பெரும்பாலும் இந்த ஹைவே டூரிங் வந்து ஓகே, நல்லா இருக்கும். பட் வந்துட்டு இப்போ இந்த கோட்டைகள்லாம் பார்க்கும்போது, பழைய நினைவு சின்னங்கள், கோட்டைகள் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வரலாற்று தேடல்கள் அதிகரிக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படியே மாறுபட்டு போக வேண்டியிருக்கு. டூரிங்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு போக வேண்டியிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஹைவே டூரிங்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பழைய நினைவு சின்னங்கள், கோட்டைகளை நோக்கி போகும்போது மனசுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அந்த கோட்டைகளோட நிலையை பார்த்து ரொம்ப வருத்தமா இருக்கு. சில கோட்டைகள் வந்து நல்லாவே, இந்த திருமயம் கோட்டையெல்லாம் நல்லா பராமரிக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட, 1200-300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த கோட்டைகள்லாம் வந்து பராமரிக்கப்படலை தொடர்ச்சியா, அதாவது பல ஆண்டுகளாக அப்படியே வந்து கேப்பாரற்று கிடக்கு. ஒரு டயத்துல வந்து கார்ல எல்லாம் வந்து நோ ஹேண்ட் சிக்னல் போட்டிருப்பாங்க. அந்த அம்பாசிடர் கார்ல 20 இயர்ஸ் பேக் எல்லாம் வந்து நோ ஹேண்ட் சிக்னல். அப்ப வந்து இந்த ஏசி வந்து கார்ல வந்த நேரம், அப்ப அதுக்கு முன்னாடி என் கார்ல வந்து ஏசி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப நோ ஹேண்ட் சிக்னல் சொல்லுங்க, 2000 வரைக்கும் இருந்துச்சு. 1980 ஆரம்பிச்சு நான் பார்த்து 2000 வரைக்குமே அந்த மாதிரி இருந்தது நோ ஹேண்ட் சிக்னல். அதுக்கு எனக்கு புரியாதப்ப அப்புறம் தான் தெரிஞ்சு வந்து ஏசி வைக்கப்பட்ட கார்கள்ல வந்து ஹேண்ட் சிக்னல் பண்ண முடியாது, இண்டிகேட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அதுல என்னோட ஞாபகம். இங்க ஒரு டூரிஸ்ட் பஸ் நின்றுட்டு இருக்கு. ஃபாரினர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஏதோ போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க இடத்துல முந்திரி பருப்பு கிடைக்கும். இது வந்தாச்சு, ஆதனக்கோட்டை வந்தாச்சு. ஆதனக்கோட்டையோட லெப்ட்ல போனோம்னா ஆதனக்கோட்டை சின்ன டவுன், அதுக்குள்ள போகலாம். அவுட்டர் பைபாஸ் அநேகமா வந்து அந்த குண்டாண்டார் கோயில் அந்த போகக்கூடிய ஏரியா நெருங்கிட்டோம். ரைட் ஹேண்ட் எடுக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் எடுத்தா வந்து ஆதனக்கோட்டை, அது அடுத்து நெக்ஸ்ட் வரக்கூடிய ரைட் ஹேண்ட் எடுத்தோம்னா நேரா குண்டாண்டார் கோயில், அது போகக்கூடிய சாலை வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த குண்டாண்டார் கோயிலுடைய நேரா கீரனூர் போகலாம். அந்த திருச்சி டு புதுக்கோட்டை ஹைவேல போய் கனெக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் அடுத்ததா வரக்கூடிய ஸ்ட்ரைட் அப் வந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, புதுக்கோட்டை லிங்கில் போகும். இப்போ வந்து ரைட் எடுக்கணும். அடுத்தா வரக்கூடிய குண்டாண்டார் கோயில், அது நேரம் ஆக்சுவலாக வந்து எங்கேருந்து வருதுன்னா ஆலங்குடியிலிருந்து நேராக வந்து கீரனூர் போகக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரோடு இது. ஓகே, ஹேண்ட் சிக்னல் போட்டாச்சு. ஹேண்ட் சிக்னல் பண்ணிட்டேன். இந்த வீரம்மா காளியம்மன் கோயில் போகக்கூடிய பாதைன்னு போட்டிருக்கு. அடுத்ததா நெக்ஸ்ட் வந்து இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் காடு ஆரம்பிக்க போகுது. இது வந்து கவர்மெண்டோட இடம் நினைக்கிறேன், ஸ்டார்ட் ஆக போகுது. இது மாதிரி ஒரு யூக்கலிப்டஸ் காடை நான் பார்த்ததே கிடையாது. பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு அமைதியான காடா இருக்கும். நான் ஏற்கனவே இந்த ரூட்ல வந்திருக்கேன்னு சொல்றேன். மிகப்பெரிய ஒரு யூக்கலிப்டஸ் காடு இந்த பகுதியில, அதாவது இந்த புதுக்கோட்டை பகுதியில வந்து மிகப்பெரிய ஒரு யூக்கலிப்டஸ் காடு இது. நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறது தைல மரக்காடுன்னு சொல்லி பெரும்பாலும் இங்க உள்ளவங்க சொல்லுவாங்க. தைல மரக்காடு. திடீர்னு வந்து அட்மாஸ்பியர் மாறுது. திடீர்னு ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியரா மாறுது. பட் வந்து யூக்கலிப்டஸ் காடுகள் தான்.
இதனால நன்மை இருக்கா தீமையா ரெண்டுமே கலந்துருக்கு. அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். இந்த பகுதியில் வந்து 2023 டிசம்பர் மாதம் வந்திருக்கோம், நான் என்னுடைய பில்லியன் ரைடரும். அப்போ எடுக்க போட்ட ஃபோட்டோ தான் இது. அப்போ மிகப்பெரிய ஒரு காடாக இருந்தது. இப்போ வந்து எல்லாமே அந்த கிளைகள்லாம் கட் பண்ணிட்டாங்க. அந்த யூக்கலிப்டஸ் மரத்தோட கிளைகள்லாம் கட் பண்ணிட்டாங்க. வத்தனா கோட்டை அப்படிங்கிற ஏரியா போய் மூவ் ஆயிட்டு இருக்கோம். வத்தனா கோட்டை. ஆண்டார் கோயில்கிட்ட வந்தாச்சு. ஓகே, அதான் கேப்பெல்லாம் அட்டன் பண்ணோம். வந்துட்டோம். முன்னாண்டார் கோயில் வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ வந்து குண்டாண்டார் கோயில் அதை வந்து ரீச் பண்ணிட்டேன். இப்போ இந்த சக்கரத்தை பார்க்கும்போது இந்த தேர் சக்கரம் போன்று அமைச்சிருக்காங்க, கல்லே செஞ்சுருக்காங்க, கற்களில் செய்யப்பட்ட ஒரு சக்கரம் இது. இதே மாதிரி வந்து தாராசுரம் கோயிலில் வந்து இதே மாதிரி சக்கரங்கள் காணப்படுது. இன்னும் பல பழமையான கோயிலில் இந்த மாதிரி சக்கரங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அழகான ஒரு வேலைப்பாடுக்கு இதுதான் வந்து எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இந்த தேர் சக்கரங்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக நான் கருதுகிறேன்.
இந்த குண்டாண்டார் கோயிலில் வந்து இந்த பகுதி, இந்த நூறுகால் மண்டபம், ஒரு ஆடல் அரங்கம் அல்லது கூட்ட அரங்கம்னு சொல்லலாம். எல்லாமே முழுவதும் 100% கற்களால் கட்டப்பட்ட ஒரு பகுதியாக காணப்படுது. ரொம்ப அழகா இருக்கு. இந்த மண்டபம் முழுவதுமே வந்து முழுமையான கற்கள் வேலைப்பாடுகள் காணப்படுது. ஒவ்வொரு தூண்லேயுமே வந்து கற்களில் வந்து வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. சிற்பக்கலைகள் இங்கே வந்து நல்லாவே வெளிப்படுது. ஆனால் இந்த தளமெல்லாம் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்கள்லாம் காணும், என்னாச்சுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த நூறுகால் மண்டபத்தை வந்து சரியாக நம்ம பராமரிக்கலை அப்படின்னு தான் தோணுது. இதுதான் அந்த மேடை, அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய மேடையாக அந்த அப்போ அமைஞ்சிருக்கு. அப்போ உள்ள ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் அந்த இறை வழிபாடு நம்பிக்கை இதெல்லாம் வந்து இந்த இதில் வந்து இந்த மேடையில் வந்து நிறைய நிகழ்ச்சிகளை வந்து நடத்தியிருக்காங்க. அப்போ அப்படி தான் நினைக்க தோணுது. இங்கே வந்து பார்த்த பிறகு லாஸ்ட் டைம் வந்து இவ்வளவு டீப்பாக இருக்குது இந்த கவனிக்கல. இந்த முறை பார்க்கும்போது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. அந்த மண்டபத்தில் உள்ளுக்குள்ளே போகிறது பயமாக இருந்தது. ஏன்னா அங்கே வந்து சப்போர்ட் வச்சு அந்த பில்டிங்கெல்லாம் வந்து சப்போர்ட் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப பழுதடைஞ்சு காணப்படுது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. இது கண்டிப்பாக இந்த பகுதியில் வந்தீங்கன்னா இந்த குண்டாண்டார் கோயில் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை, இந்த 100 கால் மண்டபம்னு சொல்கிறாங்க, இந்த மண்டபத்தை வந்து பாருங்கள். ஒவ்வொரு தூண்லேயுமே ரொம்ப அழகான வேலைப்பாடுகள் காணப்படுது, சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுது. அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் வந்து தன்னுடைய தலையை தானே கட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, தானே அறுத்துக்கிற மாதிரி இருக்குது. இது மாதிரி நான் அதிகமாக பார்த்ததில்லை. இந்த நடுகள் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் வந்து இங்கே இந்த கோயிலில் வந்து இந்த மண்டபத்தில் வந்து அந்த சிலையானது இருக்குது. ஒரு வீரர் தன்னையே தான் வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரூப், அந்த டாப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெயிண்டிங் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ எல்லாமே போயிடுச்சு. கண்டிப்பாக அந்த இதை வந்து நம்ம பாதுகாக்கணும். அந்த ரூப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைப்பாடு காணப்படுது. அது நேரடியாக பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. சின்ன சின்ன மணிகள் போன்று காணப்படுது. இப்போ இந்த காலத்தில் இது போன்ற ஒரு கல்லால் ஆக்கப்பட்ட ஒரு மண்டபத்தை கட்டணும்னா பல கோடி ரூபாய் செலவாகும். இப்போ இந்த மண்டபத்தை பார்க்கும்போது கொஞ்சம் இது வந்து கவனிக்கலையோ அப்படின்னு தோணுது. இதை வந்து சீக்கிரமே இந்த மண்டபமானது பொலிவு பெறும் அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோயில், அந்த கோயிலில் வந்து இப்போ சீரமைப்பு பணிகள் நடந்துகிட்ருக்கு. அநேகமாக இதையும் வந்து சீரமைச்சிருவாங்கன்னு நம்புகிறோம். ஆனால் திரும்பவும் இதை வந்து மீட்டெடுக்க முடியாது. இது வந்து ரொம்ப பழுதடைந்து காணப்படுது. பில்டிங் உள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த ரூப்பில் இருக்கக்கூடிய கற்கள்லாம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அந்த ஆங்கிள் வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை போய் பாருங்கள். பக்கத்தில் உள்ளவங்களோ வெளியூரில் இருக்கவங்களோ இதை சீக்கிரமே போய் இந்த மண்டபத்தை பாருங்கள். பிற்காலத்தில் இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த மண்டபமானது, இந்த கோயிலும் மண்டபம் ரெண்டுமே வந்து பல்லவர் காலத்தில் முத்தரையர் மன்னர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுது. இது பற்றியான அதிகமான ஒரு வரலாற்று குறிப்பேடுகள் என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதில் நிறைய சிலைகள் இருக்குது, மன்னர்களுடைய சிலைகள் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி முழுமையாக என்னால் விவரிக்க முடியல. இந்த மண்டபம் முழுவதுமே நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் வந்து காணப்படுது. இது முழுமையாக ஒரு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இது வந்து ஒரு சீரமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விரைவிலே இது சீரமைக்கப்படும் நம்புகிறேன். இப்போ இந்த குண்டாண்டார் கோயில் வந்து குகை கோயில், கேவ் டெம்பிள் தான். இந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபம், இதை தாண்டி மேலே வந்தோம்னா சிறிய மலை, இது மேலே சின்ன ஒரு கோயில் இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரதிபுரம், அப்படி அங்கே ஏதோ கோயிலில் ஒரு விசேஷம், இங்கேருந்து பாடல் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த கோயில்லையும் பாடல் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. நீ தைப்பூசம் அப்படிங்கிறதுனால வரும் பாதை எல்லாமே வந்து பக்தி பாடல் அங்கங்கே வந்து கேட்க முடிஞ்சிச்சு.
இந்த பகுதியை விட்டு கிளம்பிட்டேன். அடுத்ததாக கந்தர்வ கோட்டை வழியாக பட்டுக்கோட்டை மூவ் ஆக போகிறேன். இது போன்ற நினைவு பகுதிகள், அந்த மாதிரி கோட்டைகள் இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது வீட்டுக்கு போன பிறகுமே சில வருத்தம் இருக்கும். சீக்கிரமே இந்த பகுதியெல்லாம் சீரமைக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை வந்து பாதுகாத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ கிளம்பிட்டேன். ஓகே, மீண்டும் பார்க்கலாம்.